வணக்கம் நண்பர்களே. மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா பெரும்பான்மை இடங்களை பெறுவது கடினம் அல்லது பெற இயலாது அப்படிங்கிற ஒரு தகவல் ஏறத்தாழ ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு கணிப்பாக எல்லா தளங்களிலுமே பேசப்படுகிறது. ஒரு சிலர் இந்த வியூக வல்லுநர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சில பேர் மாற்று கருத்து சொல்லி அதற்கு எந்த முகாந்திரமும் ஆதாரங்களும் இல்லை. அதாவது களத்தில் சென்று சேகரித்த புள்ளி விவரங்கள் அவர்களிடம் இல்லை. ஒரு தோராயமாக அந்த கருத்து சொல்லப்பட்டதுங்கிறது அதுவும் நிறைய பேட்டிகளில் நேர்காணலில் அந்த நபர் பேசும்போது அது அம்பலப்பட்டு விட்டது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பல்வேறு கணக்குகளின் அடிப்படையில் பாரதிய ஜனதாவின் அந்த 303 இப்போ இருக்கிற இடம் அவங்கள்ட்ட, இந்த 303ல் ஒரு கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏறத்தாழ 52 இடங்கள் 53 இடங்கள் 53 இடங்களில் பாரதிய ஜனதா அந்த இருக்கிற 303ல் 53 இழந்துரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அது அப்போவே 2050க்கு வந்துடுது. எப்படி இந்த 50 இடங்கள் வருதுன்னா, காங்கிரஸ் இந்த 50 இடங்களில் இந்த 53 இடங்களிலும் காங்கிரஸ் வெல்லும் அப்படிங்கிறாங்க. என்ன எப்படி வெல்லும் அப்படின்னா, எந்தெந்த மாநிலத்திலேனே ஒரு கணக்கு சொல்கிறாங்க. கர்நாடகாவில் 10, ஏற்கனவே பாரதிய ஜனதா வெற்றி பெற்ற இடங்களில் கர்நாடகாவில் 10 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறும். மகாராஷ்டிராவில் 5, குஜராத்தில் ஒரு தொகுதி, ஹரியானாவில் 4 தொகுதி, ராஜஸ்தானில் 7 தொகுதி, சத்தீஸ்கரில் 4 தொகுதி, மத்திய பிரதேசத்தில் 3 தொகுதி, உத்தரப்பிரதேசத்தில் 4 தொகுதி, டெல்லியில் 1, அஸ்ஸாமில் 2, மற்ற வடகிழக்கு யூனியன் பிரதேசங்களில் மொத்தமாக 5, பீகாரில் 2, ஜார்க்கண்டில் 2, உத்தரகாண்டில் 1, இமாச்சல பிரதேசத்தில் 2. இந்த மாதிரி இது எல்லாமே கூட்டினா 53 மக்களவை தொகுதிகள் வருது. அப்போ இந்த 53 மக்களவை தொகுதிகளாலுமே காங்கிரஸுக்கு, தனிப்பட்ட காங்கிரஸுக்கு மட்டும், கூட்டணி இல்லை, காங்கிரஸுக்கு இந்த 53 இடங்களும் பாரதிய ஜனதாவிடமிருந்து போய்விடும். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, பாரதிய ஜனதா பெற்றிருந்த இடங்களில் இருந்து 53 இடங்கள் நேரடியாக காங்கிரஸுக்கு போய்விடுகிறது. அதுபோக மீதமுள்ள இடங்களுக்கு காங்கிரஸ் இடங்களை கூட்டணி கட்சிகளிடம் பெற்றாலே அதற்கான ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளை, அந்த இடங்களை பெற முடியும், தொகுதிகளை பெற்றுவிட முடியும் என்பதுதான் கணிப்பாக இருக்கிறது. அடிப்படையில் இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, காங்கிரஸ் பாரதிய ஜனதாவிடம் தற்போது இருக்கிற 303 தொகுதிகளில் 53 தொகுதிகளை காங்கிரஸ் பெற்றுவிடுகிறது. இப்போ இது ஒன்றும் மிகைப்படுத்தப்பட்ட கணக்கு இல்லை. உத்தரப்பிரதேசத்துலலாம் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு 4 தொகுதி தான் போட்டிருக்காங்க. எதுலேயுமே மகாராஷ்டிராவில் தாராளமாக 5 தொகுதி கிடைக்கும் காங்கிரஸுக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்ட் இல்லை. ஏன்னா பாரதிய ஜனதா அங்கே நர்த்தனமாடி விட்டது. அதாவது பாரதிய ஜனதாவுடைய அறப்பிரழ்வு, துரோகம், அடாவடித்தனம் எல்லாத்துலேயும் உச்சத்துக்கு போச்சு. மகாராஷ்டிராவில் பச்சையாக நடத்திட்டாங்க அந்த நர்த்தனத்தை. அதனால் அங்கே மக்கள் கடும் வெறுப்பில் இருக்காங்க இவங்க மேலே. இது பல்வேறு மாநிலங்கள்லையும், அஸ்ஸாம் மாதிரி வடகிழக்கு மாநிலங்களில் சொல்லவே வேண்டாம். அப்போ இந்த 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 53 இடங்கள் நேரடியாக பாரதிய ஜனதாவிடமிருந்து காங்கிரஸுக்கு போகிறது. அப்படிங்கிற போது அங்கேயே அந்த 303ல் 53 போச்சுன்னா 250 தான். 272க்கான 22 இடங்கள் அப்போதே குறைஞ்சிருது பாரதிய ஜனதாவுக்கு. இது ஒன்றா. இது போக எல்லா மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக, இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகள், இப்போ மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால், அந்த அரசு அமைந்தால் அதற்கு நான் ஆதரவு கொடுப்பேன்னு சொல்லி முன் வந்துட்டாங்க. இது மாதிரியான பிஜு ஜனதா தளும் ஏறத்தாழ இவ்வளவு ஒடிசாவில் இவ்வளவு கடுமையான நேருக்கு நேர் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சூழல். அதுபோக தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்குடைய உதவியாளராக இருக்கக்கூடிய தமிழர் பாண்டியன் அப்படிங்கிறவரை ரொம்ப கேவலமாக இழிவுபடுத்தி பேசுகிறது, பிரதமரே நேரடியாக பேசியது, தமிழர்களை திருடர்கள் என்று இந்த மாதிரியான ஒரு நாளாந்தரமாக ரொம்ப தரக்குறைவான ஒரு பிரச்சாரமெல்லாம் சேர்த்து பாரதிய ஜனதாவுடைய மரியாதையை, செல்வாக்கை, வாக்கு வங்கியை
ஒடிசாவிலையுமே கணிசமாக குறைச்சி. ஏன்னா அந்த எந்த மாநில மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க. இன்னொரு மாநில மக்களை வந்து வெறுப்பாக பேசுகிறது, அவர்களை இழிவுபடுத்துவதுங்கிறது எந்த மாநில மக்களும் மக்கள் யார் மக்களுக்கு இடையில் எந்த மாநிலத்து மக்களுக்கும் எந்த விரோதமும் கிடையாது. அதை இவர்களே ஏற்படுத்துவதுதானே தவிர மக்களுக்கு இடையில் அந்த மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடு எங்கேயுமே கிடையாது. இது ஒரு பக்கம். ஆக இப்போ வந்து இந்தியா கூட்டணி பெரும்பாலும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைய கள நிலவரங்கள் நமக்கு சொல்லக்கூடியது. மாநில அளவில் வந்து எல்லா மாநிலங்கள்லையுமே கேரளா, தென் மாநிலங்களில் பிரச்சனையே கிடையாது, நன்றாக தெரியும். இந்தியா கூட்டணியில் நேரடியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், மற்ற இடதுசாரிகள் இங்கே வந்து கூட்டணியாக இருக்காங்க. 40 இடங்களையும் 39+1 40 இடங்களும் இந்த கூட்டணி தான் வருங்கிறது ஏறத்தாழ பொதுவான கணிப்பாகவே உறுதி செய்யப்பட்டதாகவே இருக்கிறது. கேரளாவிலும் கணிசமான இடங்களை மற்ற காங்கிரஸ் அல்லது இடதுசாரிகள் தான் பெற போகிறாங்க. இப்படி கர்நாடகாவிலையும் காங்கிரஸ் வந்து வலிமையான ஆட்சியில் இருக்குது, வலிமையான இடத்துல இருக்குது. இப்போ ஆந்திராவில் வந்து சொல்லவே வேண்டாம். இதில் வந்து தெலுங்கானாவிலையும் அதான் நிலைமை. ஏன்னா அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது. இப்படி எங்குமே இவர்களுக்கு இவங்க நம்பிக்கிட்டு இருந்த வட மாநிலங்களில் நாங்கள் தான் ராஜா அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருந்த இடங்களில் இருந்து உருவுனது தான் அந்த 53 உருவுறது தான் 53 இடங்கள். மற்றது பிரச்சனை இல்லை. அப்போ அவங்களுக்கு 272க்கு 22 குறைஞ்சிருது. இந்த பாக்கி பூரா இந்தியா கூட்டணியில் உள்ளே இருக்கிறவர்கள், இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள், அல்லது என்ன செய்யலாம் யோசிக்கிற வேண்டும் பகுஜன் சமாஜ் மாதிரி வழக்கம் போல் காலம் வரக்கூடிய சில கட்சிகள் இருக்காங்க. அதில் அது ஒன்று தான் இருக்குது இப்போ. ஏன்னா பிஜு ஜனதா தள் கூட அந்த மாதிரி இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒடிசாவில் கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த ஒரு கட்சியை தவிர வேறு எங்கேயுமே அந்த மாதிரி ஊசலாட்டமான ஒரு கட்சி கூட இப்போ கிடையாது. எல்லோருமே பாரதிய ஜனதாவை எதிர்த்து நிற்க வேண்டிய நிர்பந்தத்தில் தான் இருக்குது. இப்போ நிர்பந்தத்தில் தான் இருக்காங்க. ஏன்னு கேளுங்க, தனிப்பட்ட முறையிலேயே அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை நாடு மற்றும் இல்லை. அந்தந்த அரசியல் கட்சிகளுக்கும் அந்தந்த தனிப்பட்ட தலைவர்களுக்கும் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சியில் அமர்ந்துவிடக்கூடாது என்கிற ஒரு நெருக்கடி உளவியல் ரீதியாகவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு தேர்தல் களம். சரி, இப்போ வந்து ஏறத்தாழ இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வந்து டெல்லியில் ஆட்சி அமைச்சிரும், ஒன்றியத்தில் ஆட்சி அமைச்சிரும். அப்படிங்கிற போது இந்த ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி ஒன்று இப்போ பரவலாக பேசப்படும். இப்போ எல்லாருமே நிறைய இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா திமுக வந்து ஆட்சியில் பங்கு பெறுமா, யார் யார் அமைச்சர்களாக வருவாங்க, இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவே அந்த லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்க இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரீமெச்சூர்டு. அதாவது இப்போதைக்கு அதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அந்தந்த அரசியல் கட்சிகளே என்ன முடிவு எடுத்திருக்காங்கங்கிறது யாராலையும் இப்போ நம்ம வந்து ஒரு தெளிவான அல்லது சரியான கணிப்புகளை நம்மளால் சொல்ல முடியாது. நாம் இதில் நமக்கு எழுகிற கேள்வி, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் அந்த ஆட்சி தற்போதைய பாரதிய ஜனதா ஆட்சியிலிருந்து எப்படி வேறுபட்டதாக இருக்கும்? இதுதான் முக்கியமான கேள்வி. இதுதான் மக்களுக்கு தேவை. மக்களுடைய மனதில் இருக்கிற கேள்வி இதுதான். சரி, மக்கள் மனதில் அந்த கேள்வி இருக்குன்னா இந்த ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும்? காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் நிறைய முக்கியமான வாக்குறுதிகளை அளித்துள்ளது. இதில் என்ன முக்கியமான ஒரு கவனத்திற்குரிய செய்தி அப்படின்னா, காங்கிரஸ் என்கிற அந்த பேரியக்கம் கடந்த கால தேர்தல்களில் ஏறத்தாழ இந்த இந்தியா விடுதலை பெற்ற பின்னர் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலுமே கூட நீங்கள் சொல்லலாம், இதுவரையில் இல்லாத அளவிற்கு ஒரு புதுமையான வெவ்வேறு அதனுடைய காங்கிரஸினுடைய தன்மையவே மாற்றி அந்த முகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய வாக்குறுதிகளை அந்த கட்சி இப்போது அளித்துள்ளது என்பதுதான் இதில் கவனத்துக்குரிய செய்தி. என்ன மாதிரியான சில கருத்துக்கள்லாம் நம்ம வந்து தேர்தல் களத்தில் பேசப்பட்டதுங்கிறத கவனித்தோம். தமிழ்நாட்டிலேயே ஏறத்தாழ திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் பிரதிபலிப்பதும், காங்கிரஸினுடைய சில கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் பிரதிபலிப்பதுமாக கூட சொல்லப்பட்டது. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. உண்மைதான். ஏன்னா காங்கிரஸ் இதுவரைக்கும் சமூக நீதி குறித்து உரத்து பேசியதில்லை. வறுமை ஒழிப்பு 2004 சில முயற்சிகளை எடுத்தது. உண்மையிலேயே நல்ல திட்டங்கள், அதாவது ஆண்டுக்கு 100 நாள் வேலை திட்டம் வறுமை ஒழிப்பில் வந்து முக்கியமான பங்களிப்பை செய்திருக்கிறதுங்கிறத நம்ம கடந்த
இன்னொரு காணொலியிலே நான் உங்களுக்கு சொன்னேன். அது முக்கியமான, ஏன்னா ரொம்ப அதை வந்து ஒரு ஆண்டுக்கு 100 நாள் வேலை இல்லாத அந்த 100 நாட்களும் வந்து அவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்குற போது அடிமட்ட ரொம்ப அடித்தட்டு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அந்த அவங்கள வறுமை ரொம்ப மோசமான வறுமையிலிருந்து மீட்பதற்கு அது பெரிய உதவி புரிந்தது. அப்போ அவ்வளவு பெரிய நிதியையும் செலவு பண்ணி அப்படி ஒரு பெரிய திட்டத்தையே செயல்படுத்திய காங்கிரஸ் கட்சிக்கும் அல்லது இந்த பழைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, இப்போதைக்கு அது இந்தியா கூட்டணி, அந்த கூட்டணிக்கும் இந்த ஆண்டுக்கு 1 லட்சம் ஏழை பெண்களுக்கு கொடுக்குறதுங்கிறது சில பேர் அது எப்படி செய்வாங்க அப்படின்னு கேள்வி எழுப்புகிறாங்க. ஏற்கனவே இந்த ஆண்டுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை காங்கிரஸ் அறிவிச்சிச்சு. 10 வருஷம் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த பாரதிய ஜனதா வந்த பிறகு அதை வந்து வெவ்வேறு முட்டுக்கொட்டை போடுகிற வகையில் அதுக்கு ஒழுங்காக நிதி கொடுக்காம, மாநிலங்களுக்கு அதற்கு உரிய நிதிகளை ஒழுங்காக கொடுக்காம பண்ணாங்க. அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை முடக்க முயற்சி பண்ணாங்க. அப்படியும் மக்கள் மத்தியில் இருந்த எதிர்பார்ப்பும் ஆதரவும் வரவேற்பும் அந்த திட்டத்தை இவர்களால் முழுக்க ஒழிக்க முடியவில்லை. அதான் அந்த திட்டத்தினுடைய அதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அந்த திட்டம் மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய தாக்கத்தையும் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது அப்படின்னு. அந்த அது மாதிரி அப்போ நீங்கள் வந்து என்னென்னா இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னா, 2004 நேரு காலத்திலும் இந்திரா காந்தி காலத்திலும் ராஜீவ் காந்தி காலத்திலும் இருந்த காங்கிரஸின் தன்மை, நரசிம்மராவ் காலத்திலும் இருந்த காங்கிரஸின் தன்மை, சோனியா காந்தி தலைமைக்கு அந்த கட்சி வரும்போது அதனுடைய குணம் மாறித்தான் போனது. அங்கே வந்து வறுமை ஒழிப்பு என்கிறது பேச்சளவில் இல்லாமல் நிறைய செயல் திட்டங்களை அவர்கள் வகுத்து இடதுசாரிகள் மற்ற தமிழ் தேசிய இன அரசியலை பேசுகிற, சமூக நீதி பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளின் உள்ளார்ந்த கொள்கைகளையும் உள்வாங்கி கொண்டு அதற்கு தகுந்த வேலை திட்டங்களை அவர்கள் வகுத்து செயல்படுத்தவும் தொடங்கி விட்டார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இப்போ காங்கிரஸ் வந்து திடீர்னு இன்னைக்கு மாறிடல. இந்த இடைவெளியில் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை வந்து இப்போது வந்து செயல் வடிவமாக மக்களுக்கு திருப்பி வழங்குவதற்கான ஒரு திட்டம்தான் தேர்தல் அறிக்கையாக வெளிவந்திருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கை ஏன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் அது எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கும் என்கிற கேள்விக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை தான் பதில். ஏன்னா சமூக நீதி இடஒதுக்கீடு 50 விழுக்காட்டுக்கு மேலே அதிகரிக்கிறது, அதனுடைய எல்லையை விரிவுபடுத்துவது, இது மாதிரியான திட்டங்கள் நிறைய, சாதிவாரி வாக்கெடுப்பு, அது சமூக நீதியை வந்து இன்னமும் கூர்மைப்படுத்தி துல்லியப்படுத்துவதற்கு, இந்த இடஒதுக்கீட்டையும் அதனுடைய பயன்களையும் துல்லியப்படுத்துவதற்கு, இன்னும் முறைசாரா தொழிலாளர்களுக்கு ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீடு, நகர்ப்புற பகுதிகளில் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்கான திட்டம், விவசாய கடன் தள்ளுபடி, அது ஏற்கனவே காங்கிரஸில் காலத்தில் செஞ்சுருக்காங்க. உண்மையிலேயே விவசாயிகள், அதாவது விவசாயத்தில் சில நடைமுறையில் சில தவறுகளோ அல்லது கொள்கை முடிவுகளில் எடுக்கிற குளறுபடிகளோ இருந்து சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதெல்லாம் விமர்சனத்தெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் அந்த தவறுகளில் இருந்து காங்கிரஸ் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறது. இப்போ பாரதிய ஜனதா வந்து எந்த விஷயத்தையுமே மோடி வந்து அவர் அதை வந்து கன்சிடரே பண்ணலை. அவர் அந்த வேளாண் சட்டங்களை எதிர்ப்பு வலுத்ததுனால அவர் திரும்ப பெற்றாரே தவிர அதற்கு பிறகு அளித்த வாக்குறுதிகளை விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை வந்து அவர் எந்த விதமான இதுவும் நிறைவேற்றலை. அதனுடைய விளைவு தான் இப்போ நீங்கள் ஹரியானா பஞ்சாப் பகுதிக்கு உள்ளே போக முடியல, உங்களால் பாரதிய ஜனதா பிரதமரே போக முடியல, பிரச்சாரம் பண்ண முடியல, அப்படிங்கிற நிலைமையாக இருக்குது. இதிலிருந்தே நம்ம வந்து இந்த இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி வந்து எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சயின்ஸ், ஒரு அடையாளங்கள், ஒரு அறிகுறிகள். இது எவையெல்லாம் பாரதிய ஜனதா செய்த தவறுகளோ அந்த தவறுகளை நிச்சயமாக காங்கிரஸ் செய்யாது என்பதற்கு அவர்களுடைய தேர்தல் அறிக்கையே ஒரு பதிலாகவும் விளக்கமாகவும் அமைந்திருக்கிறது. இந்தியா கூட்டணி ஆட்சி எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இவர்கள் எதிர்க்கட்சிகள் எழுப்புறதுங்கிறது. அப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது இவங்க எந்த இடத்துல இருந்தாங்க? காங்கிரஸ் இல்லாத இந்தியா முதல்ல, அப்புறம் காங்கிரஸை ஒரு காலத்திலையும் வெல்ல முடியாது, அப்புறம் ராஜீவ்காந்தி பப்பு, ராகுல் காந்தி பப்பு, அவருக்கு உண்மை தெரியாது, இப்படி படிப்படியாக பேசிக்கொண்டு இப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் இதெல்லாம் நடந்துடும், அதை பறித்து கொடுத்துருவாங்க, இதை பறித்து கொடுத்துருவாங்கன்னு அவரே பேச ஆரம்பிச்சிட்டார். அப்போ அதில் இருந்து இதில் வந்து இவங்க சொல்கிறது இருக்கட்டும், மற்ற அந்த தேர்தல் வியூக வல்லுநர்கள் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், மோடி சொல்லுகிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால்
காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் என்னென்ன செய்வாங்க அப்படிங்கிறத அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டார்ல. அதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் அது மக்கள் நல அரசாகவும் மாநில உரிமைகளை மதிக்கிற அரசாகவும், ஏன்னா நீட்டு மாநிலங்கள் விரும்பலைன்னா நீட்டு வேண்டான்ட்டாங்க, தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. வேறு என்ன வேணும் இதில்? இன்னும் சில இப்போ இன்னமும் நம்ம டீப்பாக போனோம்னா இன்னும் சில கோரிக்கைகள் நமக்கு இன்னமும் தெளிவாக நமக்கு மாநிலத்தில் அதிகமான உரிமைகள், அதிகமான நிதி வேணும், நிதியெல்லாம் கேட்டு பெறக்கூடிய, ஏன்னா சுமூக உறவு இருக்கும் நிச்சயமாக, அதெல்லாம் பெற முடியுங்கிற கட்டத்தில் இன்னும் நாம் பெற வேண்டியது, அல்லது காங்கிரஸிடமிருந்து காங்கிரஸ் தன்னை திருத்தி மாற்றிக்கொள்ள வேண்டிய இடங்கள் வரும்போது அதை வலியுறுத்தக்கூடிய இடத்துல மாநில கட்சிகள் வலிமையாக இருப்பதால் நிச்சயமாக காங்கிரஸ் அதற்கு செவி மடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. இப்போ இது அதுதான் அங்கே தான் அந்த வலிமையான அரசு மக்களுக்கு எதிரானது. ஏகபோகமாக ஒரு சீட்டு கிடச்சி மத்திய ஒன்றியத்தில் ஒரு அரசு அமைந்தால், மாநில கட்சிகளுடைய தேவையில்லைங்கிற இடத்துக்கு ஒரு கட்சி அங்கே ஆட்சி அமைத்தால் மாநிலங்களுடைய உரிமை முற்றிலுமாக பறிக்கப்படுங்கிறதுல சந்தேகமே கிடையாது, அது எந்த அரசாக இருந்தாலும் சரி. அதனால் ஒருபோதும் மாநிலங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் ஒன்றியத்தில் ஒரு அரசு அமையவே கூடாது. எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை வரக்கூடாது. என்னை கேட்டால் தேசிய கட்சி எதுவுமே அறுதி பெரும்பான்மை பெறவே கூடாது. அந்தந்த மாநில கட்சிகள் தான் பங்களிப்பு செய்ய வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருப்பதற்கு மத்தியில் ஒரு கட்சி வேணும், அதற்கு ஒரு கணிசமான இடங்கள் வேணும். மாநில கட்சிகளுடைய பங்களிப்போடும் பலத்தோடும் மாநில கட்சிகள் வலுவான ஒரு இடத்துல ஒன்றிய அரசில் இடம்பெற்றிருந்தால், அல்லது அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் அந்த அரசு நடைபெற முடியாது என்கிற இடத்துல இருந்தால் தான் மாநிலங்களுடைய உரிமை, மாநிலங்களுக்கான தேவை எல்லாமே முழுமையாக கிடைக்குங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதனால் இந்தியா கூட்டணி கட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் அந்த ஆட்சி மக்கள் நலன் காக்கும் அரசாக, மாநில உரிமைகளை காக்கும் அரசாக அமையும். அதற்கான காலம் கனிந்து விட்டதாகவே கள நிலவரம் நமக்கு சொல்லுகிறது. நன்றி நண்பர்களே, மற்றொரு செய்தியோடு சந்திப்போம்.